வணக்கம். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா இந்தியா உறவுல ஒரு பெரிய வர்த்தக போரே வர மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, ஒரு வரலாற்று ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அடேங்கப்பா, இந்த தலைகீழ் மாற்றம் எப்படி நடந்துச்சு? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த உறவு எப்படி இவ்வளவு மோசமாச்சுன்னு நாம பார்க்கணும் இல்லையா? இந்த புது ஒப்பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 2025ல என்ன பெரிய நெருக்கடி வந்துச்சுன்னு முதல்ல ஒரு நசர் விட்டுட்டு வந்துடலாம். பாருங்க, எல்லாம் ஆரம்பிச்சது ஆகஸ்ட் 2025ல தான். முதல்ல ஒரு 25% வரி. அது போதாதுன்னு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக மேல ஒரு 25% அபராத வரி. ஆக மொத்தம் சில மாசத்திலேயே இந்திய ஏற்றுமதி மேல 50% வரி வந்து விழுந்துச்சு. யோசிச்சு பாருங்க, 50%. இதனால அமெரிக்காவுக்கு நம்ம பண்ற ஏற்றுமதியில கிட்டத்தட்ட 70% கேள்விக்குறியா மாறிடுச்சு. ஒரு பயங்கரமான சூழல். அப்பாடா, அப்போ இவ்ளோ பெரிய நெருக்கடியை எப்படி சரி செஞ்சாங்க? வாங்க, இந்த புது ஒப்பந்தம் எப்படி ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். பிப்ரவரி 2026ல அறிவிக்கப்பட்ட இந்த புது ஒப்பந்தம் மொத்த கதையுமே மாத்திருச்சு. எங்க 50% வரி, எங்க 18% வரி. அந்த 50% வரிய தடாலடியா 18%ஆ குறைச்சாங்க. அது மட்டுமல்ல, ரஷ்யா எண்ணெய் மேல போட்ட அந்த அபராத வரிய முழுசா தூக்கிட்டாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட சந்தை அணுகல் போய் இப்ப இந்தியா விட்டு முன்னுரிமை அணுகல் கிடைச்சிருக்கு. இதுக்கு பதிலா இந்தியாவும் ஒரு பெரிய கமிட்மெண்ட் கொடுத்திருக்கு. அடுத்த 5 வருஷத்துல சும்மால $500 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களை வாங்கிக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க. இதுல எரிசக்தி, விமானங்கள், டெக்னாலஜின்னு பலதும் அடங்கும். சரி, இதுக்கீடா இந்தியா என்ன செஞ்சது தெரியுமா? ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ராஜதந்திர ரீதியான முடிவு எடுத்தாங்க. அதாவது, ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதி பண்றதை நிறுத்திக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க. இது அமெரிக்காவோட ஒரு பெரிய கவலையை தீர்த்து வச்சது மட்டும் இல்லாம இந்த உறவை சரி பண்றதுல ஒரு முக்கிய பங்காற்றுச்சு. சரி, இப்ப எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி இதுதான். இந்த புது டீலால உண்மையிலே யாருக்கு அதிக லாபம்? எந்தெந்த துறைகள் ஜாக்பாட் அடிச்சிருக்கு? இந்த ஒப்பந்தத்தோட மிகப்பெரிய ஹைலைட்டே இதுதான். பல முக்கியமான இந்திய ஏற்றுமதிகளுக்கு இப்போ ஜீரோ டாக்ஸ், அதாவது வரியே கிடையாது. இதனால அமெரிக்க மார்க்கெட்ல நமக்கு ஒரு பெரிய போட்டி நன்மை கிடைச்சிருக்கு. குறிப்பா $14 பில்லியன் மதிப்புள்ள ஜெனரிக் மருந்துகளுக்கு வரி விலக்கு கிடைச்சது நம்ம மருந்து துறைக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அது மட்டும் இல்ல, டெக்ஸ்டைல்ஸ், தோல் பொருட்கள் மாதிரியான மற்ற துறைகளுக்கும் வரி 18%ஆ குறைஞ்சிருக்கு. இது ஏன் முக்கியம்னா, நம்ம போட்டியாளர்களான வியட்நாம், பங்களாதேஷ் மாதிரி நாடுகளை விட நமக்கு இது ஒரு சாதகமான நிலையை கொடுக்குது. அவங்க வரி 19 to 20% இருக்கு, நமக்கு 18% தான். இந்திய தரப்புல இந்த ஒப்பந்தத்தை பத்தி ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. குறிப்பா நம்ம மத்திய வேளாண் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. நம்ம பாஸ்மதி அரிசி அமெரிக்காவையே கலக்கும்னு சொல்லியிருக்காரு. இது விவசாய ஏற்றுமதிக்கான புது வாய்ப்புகளை காட்டுது. சரி, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த ஒப்பந்தத்துக்கும் சில விமர்சனங்களும் சவால்களும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த விமர்சனங்களை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். இந்த நெருக்கடிக்கெல்லாம் முன்னாடி ஜிஎஸ்பி அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அது மூலமா நம்மளோட 3500க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு அமெரிக்கால வரியே கிடையாது, ஜீரோ டாக்ஸ். இப்ப புரியுதா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னு? முன்னாடி வரியே இல்லாம இருந்த நிலையே நாம இழந்துட்டோம். இப்போ 18% வரிய ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடுறது ஒரு விதத்துல நம்ம செல்வாக்கை இழந்ததை மறைக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவங்களோட முக்கிய கவலைகள் இதெல்லாம் தான். 1, ரஷ்யா கூட இருக்கிற நட்பை பாதிச்சு நம்மளோட தன்னாட்சியை இழக்கிறோமா? 2, ரஷ்யாவோட தள்ளுபடி விலையில கிடைக்கிற எண்ணெயை விட்டுட்டு அமெரிக்கா கிட்ட வாங்கினா இறக்குமதி செலவு அதிகமாகி இங்க விலைவாசி ஏறிடுமா? 3, நம்ம சிறு குறு தொழில் முனைவோரும் விவசாயிகளும் அமெரிக்க பொருட்களோட போட்டியிட முடியுமா? இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். சோ இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. இந்த ஒப்பந்தம் நிஜமாவே ஒரு வெற்றியா இல்ல ஒரு பின்வாங்கலா? ஒரு பக்கம் பார்த்தா 50% வரியிலிருந்து நம்ம முக்கியமான தொழில்களை காப்பாத்தி 18%க்கு கொண்டு வந்தது ஒரு பிராக்டிக்கலான வெற்றிதான்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா இன்னொரு பக்கம் நம்ம இலக்கு முன்னாடி இருந்த மாதிரி 0% வரியை திரும்ப வாங்குறதா இருக்கணும். அதை விட்டுட்டு 18% வரிய ஒரு புது நார்மலா ஏத்துக்கிட்டது ஒரு பின்வாங்கல் இல்லையா? இறுதியா இந்த ஒப்பந்தம் ஒரு அடிப்படையான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. அமெரிக்க சந்தையோட அணுகலுக்காக இந்தியா தன்னோட தன்னாட்சியை விட்டு கொடுத்திருக்கா? இது ஒரு புத்திசாலித்தனமான வெற்றியா இல்ல ஒரு பெரிய விலையை கொடுத்து வாங்கின ஒப்பந்தமா? இதற்கான பதிலா வரப்போற காலம்தான் சொல்லும்.